இந்த தலை சிறந்த வில்லாளன் அரசனாவா? நான் இவனுக்கு அரசன் என்று பட்டம் அளிக்கிறேன். வேண்டாம் இளவரசே, அரசாளும் ஆசை எனக்கில்லை. ராஜ்யத்தை தானம் பெறுவதற்கும் நான் வரவில்லை. எனது வித்தியைக்கு மரியாதை வேண்டும் என்றெண்ணினேன். வேறு எந்த ஆசையும் என் மனதில் இல்லை. சத்திரிய குலத்தில் பிறந்த அனைவரையும் உன் ஆற்றல் கொண்டு சிரம் தாழ வைத்தார். ஆகையால் போட்டியிடும் வாய்ப்பானது உனக்கு கிடைக்க வேண்டும். மேற்கு திசையில் வெகு தொலைவில் மகதத்தையும் கடந்த ஒரு அழகிய பிரதேசம் உள்ளது. அவ்விடத்தின் பெயர்தான் அங்க தேசம். பிதாமகர் பீஷ்மர் அன்று அந்த பூமியை வென்று நமதாக்கி காட்டினார். ஆனால் இன்று அரசன் என்று அங்கு எவரும் இல்லை. நான் உன்னை அங்க தேசத்தின் அரசனாக்குகிறேன். தவறாகும் இளவரசே, எமக்கு இந்த உபகாரம் தேவையில்லை. நாடாளும் எண்ணம் எம் இதயத்திலும் இல்லை. நான் செய்த இந்த காரியம் உபகாரம் அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்கள். வீரம் பொருந்திய அனைத்து வீரர்களையும் மித்திரராக்குவது என் வழக்கம். குமாரர் துரியோதனர், அஸ்தினாபுரத்தின் மீதும் தமக்கு அதிகாரம் இல்லை, அங்க தேசத்தின் மீதும் இல்லை. அவ்வாறு இருக்க ஒருவரை அரசராக்குவதற்கும் ஒரு தேசத்தை தானம் வழங்குவதற்கும் தமக்கு உரிமை இல்லை. தாங்கள் சரியாக உரைத்தீர்கள். ஆனால் நம் அரசருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதே. தன்னுடைய புத்திரனின் விருப்பத்தை அரசர் நிறைவேற்றலாம் அல்லவா? இதை நிறைவேற்றுவதால் சந்திர வம்சம் அவமானத்திலிருந்து தப்பி பிழைக்க வாய்ப்பிருக்கிறதல்லவா? இக்கணம் முதல் அந்த வில்லாளனை அங்க தேசத்தின் அரசனாக அறிவிக்கின்றேன். குருதி கொண்டு நான் ஒரு பிரமாணம் செய்கிறேன். இன்று என்னை பெற்றவர் ஒரு தானம் அளித்தார். எனது இன்னுயிர் உள்ளவரை நான் அவர் வாக்கினை காப்பேன். இது நான் அளிக்கும் வாக்காகும்.
ராஜகுமாரரே, நமது அரசரின் ஆணையை நான் தலைவணங்கி ஏற்கிறேன். அவர் பாதத்தை வணங்கி ஓர் வாக்கையும் தருகிறேன். இந்நாள் முதல் நான் பெறும் கீர்த்தியையும் எனது ராஜ்யத்தையும் என்னுடைய வெற்றியையும் என் உடலில் உள்ள உயிரையும் தமக்காகவே அர்ப்பணிப்பேன். ராஜகுமாரரே, உனது நட்பை எனது பாக்கியமாக கருதுகிறேன்.